friends, welcome to winning maha samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்தியான, ஈஸியான, டேஸ்டியான பெசரட்டு செய்முறையை தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செய்முறைக்கு தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் சிறுபருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாட்டுல கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சமா கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், உப்பு தேவையான அளவு. சிறுபருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாதி பருப்பு மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு மெத்துன்னு அரைச்சிக்கலாங்க. இப்போ மெத்துன்னு அரைச்சிட்டுங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ மீதி இருந்த பருப்பையும் நான் இது மாதிரி மெத்துன்னு அரைச்சிட்டுங்க. இதுல நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸையும் சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்துட்டு உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இன்கிரீடியன்ஸை கொரகொரன்னு அரைச்சி வச்சிருக்கேங்க. இதே பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த பெசரட்டு மாவை தோசை மாவு பதத்தில் நான் கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இந்த மாவு இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இது காம்பினேஷனான இஞ்சி சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு சின்ன தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சமா கறிவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியாவை வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இதை வறுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்புங்களை நம்ம கோல்டன் கலர்ல வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறி வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இது இப்போ இதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சில இருக்கிற பச்சை வாசனை போற அளவுக்கு. இப்போ இஞ்சி நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம், கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு இப்போ பாதி வதங்கி இருக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து வதக்கலாங்க. காஞ்ச மிளகாய் வந்துட்டு வறுபட்ட உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா இன்கிரீடியன்ஸுமே நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆறுனதுக்கு அடுத்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாங்க. இப்போ ஆறிடுச்சுங்க. நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து இஞ்சி சட்னியை அரைச்சிக்கலாம். இப்போ இஞ்சி சட்னியை இது மாதிரி கன்சிஸ்டன்சில அரைச்சி வச்சிருக்குங்க. ரொம்ப மெத்துன்னு அரைச்சிடாதீங்க, சட்னியோட டேஸ்ட் மாறிடும். இப்போ சட்னியை ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிருக்கேங்க. இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. நம்ம கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சட்னியை தாளிச்சிடலாங்க.
தாளிச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். டேஸ்டியான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. நம்ம பெசரட்டு மாவை ஊற்றி தோசை சுட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான். நெய் பதிலு நம்ம நார்மலா வீட்டில் யூஸ் பண்ற எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பெசரட்டை திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ வெந்துச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். டேஸ்டியான ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.